ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். இப்போது நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ யூடியூப்பில் நான் வீடியோ போட்டு நான் என்ன சம்பாதிச்சிட்டேன்றதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கொஷின் கேட்குறீங்க என்ன? சரி, நான் ஆல்ரெடி என் வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நான் எதுக்காக நான் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் எதனால் நான் வீடியோக்குள்ளே வந்தேன், ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது என்ன கண்டென்ட் போட்டு ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஏன் நான் ரீல்ஸ் போட்டேன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல்ல ஷார்ட்ஸ் தான் ரீல்ஸ் இருக்கும். வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அதிகமாக கொடுத்துருப்பேன். எஸ்பெஷலி முக்கியமாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அதிகமாக பேசியிருப்பேன். எனக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும், எனக்கு மானிட்டேஷன் வரணும்னு அவசியமே கிடையாது. இப்போ 4000 வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு 5000 சப்ஸ்கிரைப் தான் இருக்காங்க. மானிட்டேஷன் வரல. ஏன்னா 4000 ஹவர்ஸ் வரணுன்றாங்க. நான் லைவ் போட்டாலும் லைவை அப்லோட் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? டெலிட் பண்ணிடுவேன், இல்லாட்டி ப்ரைவேட்டில் போட்டுருவேன். ஓகேவா? அதுக்கு பலவித சுச்சுவேஷன் காரணம். ரெண்டாவது, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் என்னன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். 4 மாதத்துக்கு ஒரு முறை 40,000 ரூபாய் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் பணம் நான் எத்தனை போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறேன்னா, இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு இதன் மூலமாக நான் சம்பாதிக்கிறேன்னா? இல்லை, நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு புரியல. இல்லை நான் மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா, இல்லை மற்றவங்க யாருமே போடுறது கிடையாதா? ஏன் டீசெண்டாக சாரீ கட்டின வீடியோ போட்டால் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதா? அப்படியா? ஆஃப்டர் 45 வயசு, 40 வயசு, 35 வயசுக்கு மேலே யாரும் வீடியோவே போடுறது இல்லையா? இந்த வயசுலேயும் 65 வயசு ஒரு பாட்டி தன்னுடைய மருமகன் கூட டூயட் போட்டு வீடியோ போடுது. அவங்களெல்லாம் கேள்வி கேட்டிங்களா? இல்லை. 45 வயசு ஒரு கிழவி தன்னுடைய புள்ள கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் போடுறாங்க, கிஸ் கொடுத்துக்கிட்டு. அதை போய் கேட்டிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் பெட்டில் புரண்டு எழுந்துக்கிட்டு பலவிதமான லீலைகள் செய்து வீடியோ போடுறாங்க. அதை போய் கேட்டிங்களா? அது ஏன் சார் நல்லவங்க முகத்தை பற்றி எங்கள் முகத்தை பார்த்தா இழிச்ச வயின்னு எழுதி வச்சுருக்கா? சரி, ஓகே, விடுங்க, நீங்கள் அவ்வளோதான். ஓகேவா? நான் இருக்கும் வரை என்னுடைய சேனல் இருக்கும். என்னுடைய சேனல் நான் ஆரம்பித்ததற்கான நோக்கம், என்னுடைய பிளாட்ஃபார்ம் வேறு. யூடியூப் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். நல்ல விஷயங்களை முதல்ல நான் பேச ஆரம்பித்தேன். முதல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தேன், சமையல் வீடியோ போட்டேன், எனக்கு கிளிக் ஆகலை. சரி, ஓகே, ஏதாவது ஒன்று சொல்லணும் சமுதாயத்துக்கு நினச்சேன், கிளிக் ஆகலை. ஓகே, ரீல்ஸ் போட்டால் தான் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வரும். அது வந்த பிறகு நம்மளுடைய பிளாட்ஃபார்மை யூடியூப்பில் நம்மளுடைய பிளாட்ஃபார்மை மாற்றிக்கிட்டு கண்டென்ட் வேறு போடலாம் அப்படின்றதுக்காக தான் யூடியூப் ஆரம்பிச்சேனே தவிர ரெகுலராக ரீல்ஸ் போடணும், ரெகுலராக காமெடி போடணும்னு அந்த எய்ம் எனக்கு கிடையாது. 2, ரெண்டாவது, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப நான் சொல்ல விரும்பலை. நான் மற்றவங்க மாதிரி பேரண்ட்ஸ் படிக்க வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர் கிடையாது. சொந்த காசில் சொந்த உழைப்பால் படித்து இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னுக்கு ஒரு போஸ்டிங்கில் நான் இருக்கேன். ஓகேங்களா? இதை வச்சு தான் எனக்கு வருமானம் கிடையாது. இதை வச்சு தான் என் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. இதை வச்சு தான் எங்கள் வீட்டில் ஒலை கொதிக்கணும்னு அவசியமும் கிடையாது. சரி, ஓகே. ரெண்டாவது ஒரு மேட்ரு, நான் யாருடைய புருஷனோட கூடயாவது நான் டான்ஸ் ஆடுறேன்னா, இல்லை வெளியே போயிட்டு அவுட்டரில் நான் வீடியோ எடுத்து வீடியோ போடுறேன்னா, இல்லை என் வீட்டுக்காரோடு சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுறேன்னா, இல்லை என் பிள்ளைங்களோடு சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுறேன்னா, இல்லை கண்டென்ட் என்ற பேரில் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டையில் ஒன்றுமே நடக்காத ஒரு விஷயத்தை கண்டென்ட் என்ற பேரில் நான் விளம்பரப்படுத்துகிறேன்னா, இல்லை லைவில் உட்காந்துக்கிட்டு யாரையாவது நான் திட்டுறேன்னா, செய்கிறேன்னா, ஏன் லைவில் நிறைய நல்ல விஷயங்கள் தானே சொல்லியிருக்கேன், வீடியோவில் நல்ல விஷயங்கள் தானே பேசியிருக்கேன். ஏன் சார் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது? சரி, ஏன் நாங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கக்கூடாதா? யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் பர்சன் உடம்பை காட்டி ஆடுறவங்க மட்டும்தான் பணம் சம்பாதிக்கணும்னு எதனா ரூல்ஸ் இருக்கா என்ன? இந்த மாதிரிலாம் மொத்தம் மூடிக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாதா? நாங்களாம் பணம் சம்பாதிக்கக்கூடாதா? எங்களுக்கெல்லாம் பணம் அவசியம் இல்லையா? அவுத்து போட்டு காட்டுறவங்களுக்கும், தொப்புள் காட்டுறவங்களுக்கும், கிஸ் கொடுக்குறவங்களுக்கும், தண்ணி வச்சுட்டு லைவில் உட்காடுறவங்களுக்கும், அடுத்து உங்கள் புருஷனோட பெட்டில் படுத்து உருண்டு டவுசர் போட்டுட்டு உட்காடுறவங்களுக்கும் தான் லைவில் பணம் சம்பாதிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் பணம் தேவைப்படாதா? எங்களுக்கெல்லாம் வயிறு இல்லையா? எங்களுக்கெல்லாம் செலவு இல்லையா? அது எப்படி சார்? அந்த மாதிரி ஆளுங்களாம் விட்டுட்டு நல்ல நல்ல வீடியோ போடுறவங்கள மட்டும் கேவலமாக பேசுகிறேன். ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துருந்து உடனே மீசை முறுக்கிட்டு ஆம்பளை என்ற தனத்தை காட்டுவீங்களா? ஒரு வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க.
வீடியோவில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸை மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் ஏதாவது மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி எந்த ஆம்பளையாவது நான் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ நான் போட்டுருந்தால் காட்டுங்க. எந்த ஆம்பளை கூடாவது நான் சேர்ந்து டச் பண்ணி ஆடி இருந்தால் எனக்கு ஒன்று காட்டுங்க. எந்த குடும்பத்தையாவது நான் கெடுத்திருந்தால் காட்டுங்க. சொல்லுங்கள். என் வீட்டில் 4 செவத்துக்குள்ளே நானே ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு நானே நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். 7ஆம் வகுப்பிலிருந்து சொந்த முயற்சியால் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து இன்றைக்கி எம்எட் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் என்ன மாதிரி எவனாவது தில் இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் அதாவது ஸ்காலர்ஷிப் இல்லாமல் அநாத ஆசிரமத்தில் போய் உட்காந்து படிக்காமல் 7ஆம் கிளாஸ்லேருந்து சம்பாதிச்சு உங்களுடைய சொந்த பணத்தால் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து இன்றைக்கி ஒரு போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு எந்த ஆம்பளையாவது இருந்தால் சேலஞ்ச் பண்ணி வந்து என்கிட்ட பேசுங்க. எங்கள் அம்மா படிக்காதவங்க, படிப்புனா என்னன்னு தெரியாது. என் படிப்புக்காக 5 காசு செலவு பண்ணலை. படிப்பினுடைய ஆர்வம். சின்ன வயசில் அப்பா இறந்துட்டார். அப்பா முகத்தை பார்த்தது கிடையாது. அம்மா, நான் ஒரே பொண்ணு. அப்பா வீட்டு சைட்லேருந்தும் சப்போர்ட்டு கிடையாது, அம்மா வீட்டு சைட்லேருந்தும் சப்போர்ட்டு கிடையாது. அம்மா வீடு பாட்டி, அம்மாவுடைய அம்மா வீட்டில் நான் வளர்ந்தேன். பட் படிப்புக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணலை. பட் எனக்கும் இயற்கை 2 வழி காட்டுது. பட் நான் நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நானாக படித்து என்னை படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன்னு நினச்சி எனக்கு சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ஒரு நோட் புக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. அன்பு, பாசம், சோறு, துணிமணி எல்லாமே கொடுத்தாங்க, படிக்க வைக்கல. பட் எனக்கு படிப்பு மீது உள்ள ஆர்வம். நான் சின்ன வயசுலேருந்து நல்ல ட்ராயிங் வரைவேன். நல்ல என்னுடைய கிளாஸ்மேட் பசங்களுக்கு நிறைய ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்து அதன் மூலமாக வர பணத்தை வச்சு நோட் புக்ஸ் வாங்கி பேனா பென்சில் வாங்கி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து படித்து வந்தவன் நான். இன்னி வரைய சொந்த காலில் நிற்கிறேன். சொந்த காலில் அப்படின்னா சொந்த உழைப்பால் வாழ்ந்துட்டுருக்கேன். இதுவரை 9 லட்ச ரூபாய் நான் உயிர் வாழ்வதற்காக செலவு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் செலவு பண்ணணும். ஓகேங்களா? எத்தனை நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கும் வரை என் சேனல் இருக்கும். இன்னொரு விஷயம், எதுக்காக நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் 2 crores ஒத்திருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எனக்கு. டாக்டருங்களாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது சப்போஸ் நான் இறந்துட்டேன், எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். சப்போஸ் நான் இறந்துட்டா என் பசங்கிட்ட சொல்லியிருக்க ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஞாபகமாக இதில் இருக்கிற வீடியோவை அப்படியே பென்ட்ரைவில் காப்பி பண்ணி என்னுடைய ஞாபகமாக வச்சுக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். மேபி மிராக்கல், எனக்கு தெரியாமல் இந்த 2 years தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரியாமையே உருவான என்னுடைய ஹெல்த் விஷயம் ஒருவேளை மேபி காட்ஸ் கிரேஸ் எனக்கு சரி ஆயிடுச்சுன்னா யூடியூப்பில் நான் நிறைய வீடியோ போட்டு எனக்கு பணம் வர ஆரம்பித்தா கண்டிப்பாக இதை ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவேன்றது நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, வீடியோ வந்து இந்த வயதுலேருந்து இந்த வயதில் தான் போடணும், இல்லை இப்படி தான் அடுத்தவங்க புருஷனோடு தான் சேர்ந்து ஆடணும், இல்லை கண்டென்ட் என்ற பேரில் வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு சீன் போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற நகையும் புடவையும் காட்டிக்கிட்டு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 யூடியூப் வச்சுக்கிட்டு 4 பேர் ஒரு கதையாக விட்டுக்கிட்டு அடுத்தவன் புருஷனோட ஆடி என் வீட்டுக்காரர் கூட 5 வருஷம் இருந்துட்டு அடுத்த வீட்டுக்காரர் கூட ஒரு 5 வருஷம் இருந்துட்டு திருப்பி அங்கேருந்து ஓடி போய் இங்கே வந்து இங்கேருந்து ஓடி போய் அங்கே வந்து அந்த மாதிரி கண்டென்ட் என்ற பேரில் நாடகம் நடித்து வீடியோ போட்டால் ஏற்றுப்பீங்களா? அது பிடிக்குதா உங்களுக்கு? அடுத்தவங்க வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நேர்மையான முறையில் ஒழுக்கமான முறையில் வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி விவசாயத்தை பற்றி போடுறாங்க. யூடியூப் போடுறதுக்காகவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, யூடியூப் போடுறதுக்காகவே குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக தோணும். சரிப்பா, அப்படியே நான் வீடியோ போடுறேன், அந்த பணம் வந்தால் என்னுடைய மெடிக்கல் செலவுக்கு உதவும். நான் 4 மாதத்துக்கு ஒரு 40,000 ரூபாய் செலவு பண்ணுறேன். 40,000 ரூபாய் செலவு பண்ணால் தான் அடுத்த 3 மாதத்துக்கு என்னால் உயிரோடு இருக்க முடியுன்றது டாக்டருடைய ரிப்போர்ட்டு. என் பிள்ளைங்களுக்கு அம்மாவை நான் வேணும்ப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இல்லை, எனக்கு இந்த 2 years தான் இந்த பிரச்சனை வந்தது, எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துடுச்சு இந்த பிரச்சனை. இதுவரையும் 9 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை 40,000 ரூபாய். யாராவது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பைசாவை நீங்கள் எடுத்துங்க, இப்போவே யூடியூப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு யூடியூப்பில் என்ன வருமா? ஏங்க இன்னும் எனக்கு மானிட்டேஷன் ஆகலைங்க. 4000 வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. ஏன் சொல்லு? நான் எதையும் காட்டி போடலை. இத்த காட்டில் அத்தை காட்டில் எதையுமே நான் காட்டல. வீட்டுக்காரனை பின்னாடி வச்சுக்கணும், முன்னாடி நான் கண் அடிக்கலை.
ஓகேம்மா? அடுத்து உன் புருஷனோட டான்ஸாக இல்லை. என் வீட்டில் 1008 பிரச்சனை இருந்தால் கூட நான் படுத்த மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. இதெல்லாம் ஒரு வேளை நான் பண்ணியிருந்தால், இல்லை எங்கள் வீட்டுக்கார வேறு எவளையாவது வச்சுருந்தா அதை பற்றி நான் பேசியிருக்கலாம். இல்லை நான் எவன் கூடயாவது ஓடி போயிருந்தா அதை பற்றி பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லை என் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறான், என்னை அடிக்கிறான், என்னை பிடிக்கிறான், என் பிள்ளைங்க எப்படி போயிடுச்சு, என் பொண்ணு அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய்யான ஒரு கண்டென்ட்டுக்காக நான் வீடியோ போட்டு கிழுது நான் முகத்தை போட்டிருந்தா ஒரு வேளை எனக்கு சப்ஸ்கிரைபர் லைக் வந்திருக்கும். பட் எனக்கு எதுவுமே அதை பிடிக்கலையே. நான் என்ன பண்ணிட்டோம்? அப்படி வளர்ந்துட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஒழுக்கமாக நாங்கள் வீடியோ போட்டோம்னா ஆம்பளை தானே மீசை முறுக்கிட்டு கேள்வி கேட்பீங்க. இந்த வயசில் உங்களுக்கு தேவையா? 60 வயசு 70 வயசு 90 வயசு பாட்டியில் வீடியோ போடுறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதோ? ஏன் 40 வயசு சேர்ந்தவங்க வீடியோ போடக்கூடாதுன்னு ஒரு சட்டமா? சரிங்க சார், நான் வீடியோ போடல. என்னுடைய ட்ரீட்மெண்ட் செலவு யார் எடுத்துக்கிறீங்க? நான் உயிர் வாழணும். இன்னும் கொஞ்சம் வருஷம், அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் உயிரோடு இருக்கணும். என்னுடைய ட்ரீட்மெண்ட் செலவு எடுத்துக்கிறேன்னு எந்த ஆம்பளையாவது மீசை முறுக்கிட்டு நில்லுங்க. யூடியூப் க்ளோஸ் பண்ணுறேன். இல்லையா மூடிக்கிட்டு போங்க. என்னுடைய மருத்துவ செலவுக்கு காசு வேணும். எங்கள் அம்மாவை கவனிக்க காசு வேணும். என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் அமைச்சு கொடுக்குறதுக்கு காசு வேணும். ஏன் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க மட்டும் வீடியோ போட்டு அதுலேயும் சம்பளம் வாங்கலாம், யூடியூப்லேயும் சம்பளம் வாங்கலாம். ரயில்வேல வேலை செய்கிறவங்க வீடியோ போட்டு ரயில்வேலையும் சம்பளம் வாங்கலாம், யூடியூப்லேயும் சம்பளம் வாங்கலாம், ஃபேஸ்புக்கில் வாங்கலாம், இன்ஸ்டாகிராமில் வாங்கலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். அதுவும் 3 மாதம் போவேன், 1 மாதம் லீவில் இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படி. இப்போ கொஞ்ச நாள் நான் போகிறதில்ல. 2-3 மாதம் ஆச்சு நான் ஸ்கூலுக்கு போய் ஆச்சு. இதோட ஜூனில் தான் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ நான் 1 மாதம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 40,000 ரூபாய் எனக்கு பணம் வேணும். யார் எடுத்துக்கிறீங்க அந்த பொறுப்பை? இப்போ யூடியூப்பில் எனக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு, பணம் வரப்போதா? இல்லை இன்ஸ்டாகிராமில் வரப்போதா, ஃபேஸ்புக் வரப்போதா? இன்ஸ்டாகிராமும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை. ஜஸ்ட் ஒரு வீடியோ. என்னுடைய மன ஸ்ட்ரெஸ்ஸு. நான் எங்கேயும் சினிமாவுக்கு போகிறது கிடையாது. அவுட்டர் என்னால் போக முடியாது, ஹெல்த் சுச்சுவேஷன். ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய மனசு பாரம், டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணுன்றதுக்காக ரீல்ஸ் போட்டேன். பட் இன் ஃப்யூச்சரில் என் உடம்பு சரியாயிடுச்சுன்னா இந்த யூடியூப்பை ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு டிஎன்பிசி குரூப் 3-4 கிளாஸ் எடுக்கணும்னு ஆசை. இல்லையா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழோ இல்லை இங்கிலீஷோ இல்லை ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுக்கணும், இல்லை டெய்லரிங் கிளாஸ் எடுக்கணும், இல்லை ட்ராயிங் கிளாஸ் எடுக்கணும், இல்லை மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது எனக்கு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. சமுதாயத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம யூடியூப் அமையணுன்றது தான் என்னுடைய விருப்பம். காலத்துக்கும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு காமெடி போட்டுன்னு இருக்கணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். அதில் என்னால் ஏதோ ஒரு துளியூண்டு உதவ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இப்போ ஏன் என்னால் முடியலன்னா எனக்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் வரல. அந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ எது கொடுத்தாலும் வரமாட்டேன்றாங்க. நான் முதல்ல ஆரம்பத்தில் லைவில் வரும்போது டிஎன்பிசி கொஸ்டின் தான் கேட்டேன், யாருமே வரல. ஸோ ட்ரா பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதில் தான் லைவில் டிஎன்பிசி கிளாஸ் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், வரல. அப்போ நல்லதெல்லாம் ரீச் ஆகிறது கிடையாது. அப்போல்லாம் கண்ணை மூடிட்டு இருந்துட்டீங்க. இப்போ ஏதோ ஒரு ரீல்ஸ் இந்த பார்த்துட்டிங்களா என்னென்னவோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. ஏன் நாங்கள் சம்பாதிக்கக்கூடாதா? சொல்லுங்கள். எனக்கு மற்றவங்க மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்ததுன்னு நினச்சிங்களேன், இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்ததுன்னு நினச்சிங்களேன், யூடியூப் பக்கம் தலை வச்சு படிச்சிருக்க மாட்டேன். பட் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது கண்டென்ட் ஆரம்பிச்சிருப்பேன். சமையல் வீடியோ எனக்கு தெரியும், மசாலா பொடி நான் தயாரிப்பேன். ஆனால் இப்போ எதுக்குமே என் ஹெல்த்து கோஆப்ரேட் பண்ணாது. அப்படி இருக்கு என் ஹெல்த் கண்டிஷன். சமையல் வீடியோ போடணுன்னா குறிப்பிட்ட 2 பேர் வேணும். மசாலா பொடி தயாரிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் தான் வேணும். எனக்கு சப்போர்ட் கிடையாது. நான் ஒரு ஆள் தான். இந்த வீடியோவே நான் ஒரு கையால் வச்சுருந்தேன், நான் எடுக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. கௌத்தம்லாம் பேசுது, ஆண்மை இருக்குது, வீரம் இருக்குது, நம்ம அப்படி இப்படின்ட்டு. நான் இப்பயும் சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் சொந்த பணத்தை, ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது, கவர்மெண்ட் பணமும் கிடையாது, சொந்த உழைப்பில் 7ஆம் கிளாஸ்லேருந்து நான் பணம் சம்பாதிச்சு இன்றைக்கி ஒரு படித்து ஒரு 3 டிகிரி 4 டிகிரி வாங்கி ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன்னா யாருடைய சப்போர்ட்டும் கிடையாதுங்க. எங்கள் சொந்தத்துலேயே சரி, அப்பா வீட்டு சைடும் சரி, அம்மா வீட்டு சைடும் சரி, நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். நான் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனவோ. இப்போ செகண்ட் கிராஜுவேட் என்னுடைய பிள்ளைங்க. அந்த மாதிரி யாராவது வந்திருந்தால் வாங்க. 2, என்னுடைய ட்ரீட்மெண்ட் செலவை யாராவது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் வாங்க, நான் யூடியூப்பை மாற்றிடுறேன். அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டுலாம் இருக்காதீங்க. நான் அப்படி கிடையாது. எதையும் ஃபேஸ் பண்ண ரெடி. உடம்பை காட்டிக்கிட்டு புருஷனோட ஆடிக்கிட்டு
கட்டின புருஷன் வீட்டில் இருக்கிறான், 10 பேர் கூட ஹனிமூன் போயிட்டு வரான். அவன் நல்லவன் உங்களுக்கு. டவுசர் போட்டு வந்து லைவில் உட்காந்து கிஸ் மீன் கூட்டு வந்து உட்காந்தா அவன் நல்லவன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற சரக்கு என்கிட்ட கிடையாது இல்லையா? இதுக்கு மேலே புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனுஷனாக இருந்தால், நல்ல சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தால் புரிஞ்சுக்குங்க. என் சேனலில் இன்னும் 4000 வீடியோ போட்டிருக்குங்க. இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. 500 வீடியோ போட்டவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்காங்க. காரணம் என்ன? உடம்ப காட்டி ஆடுறாங்க. நான் 4000 வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு சப்ஸ்கிரைப் வரல. ஏன்னா நான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவில் வந்தால் கூட யார்கிட்டையுமே எனக்கு லைக் போடுங்க நான் கேட்கவே மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு லைவில் வர்றது எனக்கு பிடிக்காது. ஏதோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணுன்றாங்களே, சரி இந்த பணம் வந்தால் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அப்படி இல்லையா, உடம்பு சரியாயிடுச்சுன்னா இது ஒரு நல்ல 4 பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு உதவும், பெற்றோர்களுக்கு வந்து மெடிசன் வாங்கி கொடுக்க உதவும் அப்படின்னுக்காக தான் யூடியூப் ஆரம்பிச்சு. ஏன் யூடியூப் வந்து நல்ல வசதியாக இருக்கவங்க தான் யூடியூப் ஆரம்பித்து சம்பாதிக்கணுமா? எங்களை மாதிரி ஏழைங்களாம் யூடியூப் ஆரம்பிக்கக்கூடாதா? உங்களுக்கு எரியுதான்னு கேட்குறேன். இப்போ கூட நான் எடிட் பண்ணலைங்க, எடிட் பண்ண மாட்டேன். என்ன பேசுன ஒரே டேக், அவ்வளோதாங்க. ஒரே டேக் எடுத்து நான் போடுவேன். விருப்பம் தான் கேளுங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. தயவு செய்து மற்றவங்க நோக்கடிக்கிறேன். நான் வீராதி வீரன், சூராதி சூதுரன், மதுரை வீரன், மீசை வச்சு ஆம்புலன்ட்டு ஆட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தீங்க. இப்படி பேசவும் தெரியும், பப்ளிக்கில் நாரடிக்கவும் தெரியும். மைண்ட் இட்.